பூஸ்னிகாவை தான் மறைப்பாங்க சோத்தில், இவர் சோத்தையே மறைக்கிறாங்க இவங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடில் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அது போக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே முதலமைச்சர் இவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்து ஆணையர், சென்னை கமிஷனருக்கு, ஆணையருக்கு இவரே கைப்பட லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரையே கையில் வச்சு காட்டுறாங்க. இவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கும்போது இல்லைன்ட்டுன்னு ஒரு ஆணவமாக பேசுகிறீங்க. எங்களோட என்ன அரசாங்கத்தில் எல்லாத்தையுமே எடுத்தோமா கவுத்தோமான்னு பண்ண முடியாது. இதை நான் ஏற்றுக்கிறேன். யார் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுகன்னு இல்லை, நாளைக்கு தாவேக்கா வந்தாலும் விஜயண்ணா வந்தாலும் எடுத்தாலும் கவுத்தோமாலாம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. இதை ஏற்றுக்கிறோம், ஓகே. ஆனால் ஒரு ஒரு ஹியூமானிட்டி கன்சிடரேஷனில், ஒரு மனிதாபிமானத்தில், ஒரு பேச்சுவார்த்தை உட்கார்ந்து அவங்கக்கிட்ட பேசி கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குல்ல, அது ஏன் எடுக்கலைன்றதான் கொண்டோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்குறேன் பிரதர், அவங்க செய்கிற வேலை இப்போ மனசு சரியில்லை அப்படின்னு நாம் எங்கே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்டா, மனசு சுத்தமாயிடுச்சுடா, சஞ்சலெல்லாம் போச்சுடா, நிம்மதியாக இருக்குடா அப்படின்றோம். அதே தான் அவங்க வேற ஒரு விதத்தில் நம்ம நாட்டுக்கு செய்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து குப்பைகளையும் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்களே கடவுள் அளவுக்கு சமம், புரியுதுங்களா? ஆனால் அவங்கள நீங்கள் மதிக்கலைனாலும் இழிவுபடுத்தாமல் இருங்க. தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இழிவுபடுத்தாதீங்கன்னு தான் கேட்குறேன். இதை விட இன்னும் ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறேன்.